இங்கே இருந்தால் எங்கே இரு அடி என்னங்க என்னங்க குழந்தைய பாத்தீங்களா? டாக்டர்கிட்ட உங்ககிட்ட கொடுக்க சொன்னேனே, நான் இன்னும் பார்க்கலங்க. நீங்க தான் முதல்ல நம்ம பிள்ளைய பார்க்கணுன்னு உங்ககிட்ட கொடுக்க சொன்ன. பாத்தீங்களா எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? பார்க்க துருத்துருன்னு இருக்கானா? உங்களை மாதிரி அழகா இருக்கானா? நான் உங்களை மாதிரி தான் அவன் இருப்பான்னு நினைச்சேன். அதான் கேட்குறேன், குழந்தை எப்படிங்க இருக்கா? நீங்க தானே பிள்ளைய வாங்குனீங்க, எப்படிங்க இருக்கா? என்னங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்ப அழுவுறீங்க? என்னாச்சுங்க? எதுக்கு அழுவுறீங்க? எனக்கு எதுவும் வேண்டாண்டி, எதுவும் வேண்டாம், யாரும் வேண்டாம். எனக்கு நீ மட்டும் போதும். நீ என் கூட இருந்தா அது மட்டும் போதும்டி. இவ்வளவு நாளாவோ அன்பை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே. நீ என் மேல காட்டின பாசத்தையும் எனக்காக உன் வாழ்க்கையில பண்ண தியாகத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியலையேடி. என் மனசுல உன் மேல காதல் இருந்தோம், அதை என்னால உணர முடியலையே. நீ என்கிட்ட கேட்டது எல்லாமே என் அன்பு மட்டும் தானடி. எல்லாத்தையும் கொடுத்த உனக்கு என் மனசுல ஒரு இடத்த கொடுக்க முடியலையேடி. நீ வழியில துடிக்கும் போது தாண்டி உன் மேல நான் எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கேங்கிறதே உணர்ந்தேன். உன் கூட இருக்கும் போது வராத காதல் எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு எனக்குள்ள இருந்த அந்த பயத்துல என்னால உணர முடிஞ்சதடி. இவ்வளவு நாளா இல்லாத இந்த உணர்வு இப்ப எதுக்கடி வந்துச்சு? அதுவும் உன்னை இந்த சூழல்ல பார்க்கும்போது எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோங்கிற பயம் எனக்கு வந்துட்டேடி. என் காதல உணர்ந்த நேரம் நீ என் கூட இருக்க மாட்டியான்னு நான் பயந்துட்டேன்டி. பயந்தே போயிட்டேன். என்னால என்னால இனிமேல் நீ இல்லாம வாழ முடியாது. நீ இல்லாம சத்தியமா என்னால வாழ முடியாது. நீ எனக்கு வேணும்டி. உனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை இனிமேல நான் வாழ போறேன். கூட ரொம்ப வசதிக்கு சேர்த்து வாழ போறேன்டி. ஒரு மனைவியா இருந்த இது வரைக்கும் என்கிட்ட எந்த உரிமையும் எடுத்துக்கிட்டது இல்லையே. என்கிட்ட எதுவும் எதிர்பார்த்தது இல்லையே. நீ ஆசைப்பட்டது எல்லாமே என்னோட அன்பு மட்டும் தானே. அது கூட நீ வாயை திறந்து என்கிட்ட கேட்டதில்ல. ஆனா நான் அதை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். நீ ஒரு மனைவியா தாண்டி என் கூட வாழ்ந்துகிட்டே இருந்திருக்க. பாசம் கட்டத்துல ஒரு தாயாவும் என்ன அரவணைக்கிறதுல ஒரு மனைவியாவும் இந்த குடும்பத்துக்காக பல தியாகங்களையும் நீ பண்ணிருக்க. எல்லாமாவும் நீ இருந்திருக்க. ஆனா இதுல ஒரு துளி கூட நான் உனக்கு சரிசமமா இல்லாம போயிட்டேன். இப்பவும் நான் உனக்கு கீழே தாண்டி இருக்கேன். உன் அன்புக்கு நான் தகுதியானவனா இருப்பேனான்னு கூட தெரியலையடி. இப்படி ஒரு பொக்கிஷத்தை எழுந்துட பார்த்துட்டேன். இனிமேல நான் இழக்க மாட்டேன். நீ எனக்கு வேணும். நான் கூட வாழணுடி. என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. என்ன மன்னிப்பியாடி. என்னை ஏத்துப்பியா? என் காதலை ஏத்துப்பியாடி? ஐயோ என்னங்க, என்ன என்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எனக்கு இது வரைக்கும் எந்த குறையும் வச்சது இல்லைங்களே. என்ன நல்லதா பாத்துக்கிட்டீங்க, பாசமா தானங்க பாத்துக்கிட்டீங்க. நம்ம அன்புக்கு அடையாளமா தானங்க நான் உங்களுக்கு உங்க பிள்ளைய பெத்து கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன, நீங்க உங்க காதலை வெளிக்காட்டிக்கலனாலும் உங்க மனசுக்குள்ள நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதை என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க என்கிட்ட சொல்லுவீங்கன்னு நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு என் மேல காதல் இல்லாமலாம் ஒன்றும் இல்லைங்க, அது புரிஞ்சுக்க முடியல, அவ்வளவுதான். ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா, அது போதுங்க. நான் இவ்வளவு நாளா நான் உங்க கூட வாழ்ந்திருக்கேன். நான் ஒரு நாள் கூட வருத்தத்திலயோ கஷ்டத்திலயோ வழிகள்லயோ இருந்ததே கிடையாதுங்க. சந்தோஷமா தான் இருந்திருக்கேன், மன நிறைவோட வாழ்ந்திருக்கேன். ஒருவேளை என் பிள்ளைய பெத்தெடுத்து அந்த நிமிஷமே என் உயிர் போயிருந்தாலும் நான் சந்தோஷமா தாங்க போயிருப்பேன். என் வாழ்க்கை முழுமடைஞ்சிருக்கேனே, நான் சந்தோஷத்துல தாங்க போயிருப்பேன். அப்படிலாம் சொல்லாதடி. நீ என்னை விட்டு போகக்கூடாது. என் கூடயே தாண்டி இருக்கணும். இனிமே தாண்டி நான் கூட வாழ போறேன். நம்ம வாழ்க்கைய நம்ம தாண்டி வாழ போறோம். இனிமேல நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுடி. உனக்கு நிறைய நான் பாசத்தை கொடுக்கணும். உன்னை அரவணைக்கணும். நான் எப்படி உங்களை தனியா விட்டுட்டு போவேன்? நான் உங்க கூட இல்லைனாலும் உங்க உசுறு உங்க கூட இருக்குங்க. அவன் மூலியமா நான் உங்க கூட வாழ்ந்துகிட்டு தான் இருப்பேன். நான் காட்டின அதை பாசத்தையும் அன்பையும் அவன் உங்களுக்கு கொடுப்பான். என்ன மாதிரியே உங்களை அவ பார்த்துப்பாங்க. உங்களால தனியா வாழ முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என் உசுரை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் போவேன். அவன் உங்க கூட இருக்கிற வரைக்கும் நானும் உங்க கூட வாழ்ந்துகிட்டு தாங்க இருப்பேன்.
உங்களை தனியா விட்டுட்டுலாம் நான் போக மாட்டேன். நான் எப்போதும் உங்க கூட தான் இருப்பேன். எப்போதும் உங்க கூட தாங்க இருப்பேன். இப்ப கூட நீ என்ன பத்தி தானே யோசிக்கிற? ஆ? என்ன பத்தி தானே யோசிக்கிற? நீ இருக்கிற இடத்த யாராலுமே என்கிட்ட நிரப்ப முடியாதுடி, யாராலுமே முடியாது. எப்போதும் என் மனைவி நீ தாண்டி எனக்கு பாசத்தையும் காதலையும் கொடுக்க ஒன்ன மாதிரி யாராலையும் முடியாதுடி. என்ன மன்னிச்சிட்டல, என்ன மன்னிச்சிட்டல. ஏங்க ஏங்க என்கிட்ட இப்படிலாம் மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க மன்னிப்பு கேட்குற அளவுக்கு எந்த தப்பு பண்ணலையே. என்ன சந்தோஷமா தானே வச்சிருந்தீங்க. நான் உங்க கூட சந்தோஷமா தாங்க இருந்தேன். ஒரு தடவை கூட நீங்க எனக்கு சொந்தமானவர் இல்லை, உங்களுக்கு என் மேல காதல் இல்லைன்னு நான் நினைச்சதே இல்லை. உங்க மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு தெரியுங்க, தெரியும். அது நீங்க இப்பதான் உணர்ந்திருக்கீங்க. நான் உங்க கூட வாழும் போதே எல்லாத்தையும் உணர்ந்துட்டேங்க. எனக்கு தெரியும் நீங்க எனக்கானவர்னு எனக்கு தெரியுங்க. என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்க கூடாது, நீங்க மன்னிப்பு கேட்க கூடாது. எப்போதுமே உங்க அன்பு தாங்க பெருசு, அதுதான் வசந்தது. உங்களோட அன்பு தாங்க எப்போதுமே வசந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியாடி, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் நானா? ஐயோ அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க. எனக்கு என்னன்னா உங்க உசிரை உங்ககிட்ட பத்திரமா ஒப்படைக்கணும், அது மட்டும் தாங்க என் மனசுல இருந்துச்சு. அந்த உசிரை எப்படியாச்சும் உங்ககிட்ட காப்பாத்தி கொடுத்துடணும் தாங்க நான் நினைச்சேன். அது நடந்துக்கல. அப்புறம் என்ன, உங்க பிள்ளைய நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு அந்த சந்தோஷம் எனக்கு போதும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னங்க வழி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. போதுண்டி, நீ இது வரைக்கும் எல்லாருக்கும் பண்ண தியாகம் போதும். இனி உனக்காக வாழு, உனக்காக மட்டும் நீ வாழ்ந்தா போதும். உனக்கான எல்லா சந்தோஷத்தையும் நான் கொடுக்கணும், எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றி வைக்கணும். இனிமேலும் வாழ போற வாழ்க்கை உனக்காக மட்டும்தான். எனக்கான வாழ்க்கைனா அது நான் உங்க கூட சேர்ந்து வாழ்றது தாங்க, அதுதான் எனக்கான வாழ்க்கை. அதை நான் வாழ்ந்துக்கிட்டு தாங்க இருக்கேன். நீங்க அழுவாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்பதானே சொன்னீங்க உங்க மனசு புழுக்க நான் இருக்கேன்னு. உங்க மனசு பூரா நான் நிறைஞ்சிருந்தேன்னா நீங்க கஷ்டப்படுறத நான் எப்போதுமே பார்க்க மாட்டேன். உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு மட்டும்தான் நினைப்பேன். அழுவாதீங்க. இல்ல, நான் அழுவ மாட்டேன். நீயும் அழுவாதடி. சுமித்ரா, என்னங்க அது ஐ லவ் யூ. என்ன சொன்னீங்க? அது ஐ லவ் யூன்னு சொன்னேன். என்ன என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் கேட்கலையே. கேட்கலையா? இல்லடி, நான் இப்ப சொன்னேனே. அதாங்க என்ன சொன்னீங்க? எனக்கு சரியாவே கேட்கவே இல்லைங்க. எங்க இன்னொருக்க சொல்லுங்க. இன்னொருக்காவா? ஐ லவ் யூ டி. ஐயோ ஒண்ணுமே கேட்கலங்க, சத்தமா சொல்லுங்க. ஐ லவ் யூ டி. என்னங்க என்னங்க சொல்றீங்க? கேட்கலங்க, சத்தமா சொல்லுங்க. கேட்கலையா? இவ்வளவு சத்தமா சொல்ற, இப்ப கூட கேட்கல? இல்லங்க கேட்கல. இதெல்லாம் இவளுக்கு கேக்குது, அப்புறம் அது மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்குது? ஒருவேளை என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சொல்றதுனால அவளுக்கு கேட்க மாட்டேங்குதா? இல்ல டெலிவரி பெயின் இருக்கிறதுனால நான் பேசுறது பாதி கேட்டும் கேட்காம இருக்குதா? என்னவா இருக்கும்? நான் சொன்னது உண்மையிலே உனக்கு கேட்கல? பிராமிஸா எனக்கு கேட்கவே இல்லைங்க. அதான் சத்தமா சொல்லுங்கன்னு சொல்றேன். சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்கவே இல்லை. கேட்கலையா? ஏடி, உண்மையிலே நான் சொன்னது உனக்கு கேட்கலையாடி? கேட்கலங்க, கேட்கலங்க போய் தானே கேட்கலன்னு சொல்றேன். என்னங்க சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்க. ஆமா, அவளுக்கு கேட்கல. கேட்க போய் தானே திரும்ப திரும்ப என்ன சொன்னீங்கன்னு கேட்கிறா. இதை சொல்ல போய் என்ன வந்துருப்போது? இவ்வளவு நாளா சொல்லல, இப்போ புதுசா சொல்லும் போது அவளுக்கு கேட்டுக்காது, எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அவ்வளவுதான், போக போக சரியாயிடும். சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க எல்லாரும் காதலி விழுகிற மாதிரி நல்லா சத்தமா சொல்லுங்க. இதுக்காக தானே இவ்வளவு நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வார்த்தையை நான் மட்டும் கேட்க கூடாது, இங்க இருக்கவங்க எல்லாரும் கேட்கணும். சொல்லுங்க. என்னங்க சொல்லுங்க. சொல்றேன்டி, நல்ல சத்தமா இந்த தடவை கேட்கிற மாதிரி சொல்லணும். ஐ லவ் யூ டி என் பொண்டாட்டி.
ஏங்க என்னங்க சொல்றீங்க? இப்பவும் கேட்கலையா? அடி பாவி, ஹாஸ்பிட்டல்ல உள்ள எல்லாருக்கும் நான் சொன்னது கேட்டுக்க மாடி, உனக்கு மட்டும் ஏண்டி வழங்க மாட்டேங்குது? அது ஐ லவ் யூடி என் பொண்டாட்டி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூடி என் பொண்டாட்டி. அடியே, அப்போ நான் சொன்னது அப்பவே உனக்கு கேட்டுச்சு தானே? ஐயோ இல்லங்க, உண்மைக்குமே கேட்கல. கேட்கலையா? ஏண்டி, நான் சொன்னது உனக்கு கேட்கல. இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள எல்லாத்துக்கும் கேட்டிருக்கண்டி, உனக்கு கேட்கல. இல்லைங்களே, நீங்க சொன்னது என் காதுல கேட்கவே இல்லை. எனக்கு கேட்குற மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கேட்கும். எங்க எனக்கு கேட்குற மாதிரி சொல்லுங்க பாப்பா. ஓ, கேட்கிற மாதிரி சொல்லுமா? சொல்லிட்டா போச்சு. ஏன்னா சொல்லிருட்டுமா? போங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், வேண்டாம். அதெல்லாம் முடியாதுப்பா. என் பொண்டாட்டி முதல்ல என்கிட்ட ஒன்று கேட்டுக்கா, அது கொடுக்காம இருந்தேன்னா நல்லாவா இருக்கும்? அதுவும் இப்பதான் அவளை எனக்கு காதலிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவளும் என்ன உசுறு குசுரா காதலிக்கிறா. முதல்ல காதலி காதலன் கிட்ட ஏதாச்சும் கேட்டா உடனே கொடுத்துடணும்டி. அப்பதான் அந்த காதல் இன்னும் டீப்பா இருக்கும். இப்ப நீ கேட்டத நான் உனக்கு கொடுக்கணும்ல, கொடுக்காம விடுவேன்? இந்த பாருங்க, இப்பதான் ஒன்னு ப்ரொடியூஸ் பண்ணி இன்னும் 1 மணி நேரம் முழுசா ஆகல. அதுக்குள்ள இன்னொன்னுக்கு பிளான் போடுறீங்களா சாரு? ஐயோ, இதுக்கப்புறமா வேணாண்டி, வேணவே வேணாம். போதும் போதும், அந்த ஒரு புள்ளியே நம்ம வளர்த்து நல்லபடியா ஆளாக்கிக்கலாம். இதுக்கப்புறம் வேணாமா? இந்த வழியெல்லாம் உன்னால தாங்கிக்க முடியும், என்னாலலாம் அதை காது கொடுத்து கேட்க முடியாது. இப்படி ஒரு நிலைமையில உன்னை பார்த்துட்டு மறுபடியுமா? வேண்டவே வேண்டாப்பா. ஒரே ஒரு பிள்ளை போதும். இந்த பிள்ளையே நம்ம சந்தோஷமா நம்மளோட அன்பு காதல் எல்லாத்தையும் கொடுத்து நல்லபடியா வளர்த்துக்கலாம். இது ஒண்ணு போதும். இதுக்கப்புறம் வேணாண்டி, சொல்லும் என்னால தாங்கிக்க முடியாது. ஐயோ ஏங்க, இதுக்கு போய் யாராச்சும் பயப்படுவாங்களா? இதுக்கு பயந்தாலும் குழந்தை பெற்றுக்க முடியுமாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்து வழி தானே. ஏன் இப்போ நான் நல்லா தானே இருக்கேன், அப்புறம் என்ன? அதெல்லாம் முடியாது. இன்னும் நிறைய பெற்றுக்கணும், நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும். அதுவும் உங்களை மாதிரி அழகா ஜப்பியா பார்க்க கம்பீரமா உங்கள் குணத்தோட இன்னும் 4-5 பிள்ளைங்க பெற்றுக்கணும். அப்படியே போதண்டி, ரொம்ப ஓட்டாதுன்னு. அதெல்லாம் என்னை விட என் பொண்டாட்டி தான் அழகா இருக்கா. பெத்துக்கிறதா இருந்தா என் பொண்டாட்டி மாதிரி தான் பெத்துக்கணும். ஆனாலும் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இந்த ஒரு பிள்ளையே போதண்டி. இந்த மாதிரி இதுக்கப்புறமே குழந்தை கிழந்தைன்னு சொன்னேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதான் அந்த குழந்தை இருக்கு, எனக்கு இந்த குழந்தை இருக்கு. அப்புறம் என்ன? உனக்கு இன்னும் குழந்தை வேணும்னா என்ன கொஞ்சிக்க, நான் குழந்தை மாதிரி தானே உனக்கு. அப்புறம் என்ன இதுக்கப்புறம் குழந்தை? ஆமாம்மா, நீங்கள் என்னோட செல்ல குழந்தை தான். ஆமாங்க, அப்படியே ஒன்று சொன்னீங்களே, அதை இன்னொருக்க சொல்லுங்களேன், எனக்கு கேட்கவே இல்லை. சொல்லணுமா? சொல்றேன்டி, சொல்றேன். என் பொண்டாட்டி கிட்ட எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஐ லவ் யூடி பொண்டாட்டி, ஐ லவ் யூடி பொண்டாட்டி, ஐ லவ் யூடி பொண்டாட்டி. போதுமாடி, கேடிச்சா? இதுக்கப்புறம் கேட்கலன்னு சொல்லாதடி, என்னால கத்த முடியாது. அப்பல நீங்க சொன்னது இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாத்துக்குமே கேட்டிருக்கோம். ஐயோ, மொத்த குடும்பம் இங்கதான் நிக்கிறா. மச்சான் முன்னாடி வர அசிக்கப்பட்டுட்டுன்னு புள்ள வேற நிக்கிறாளா? அது அது வந்து மச்சான். தம்பி சந்தோஷமா இருக்கு தம்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை இப்படி பார்க்க மாட்டோமான்னு எத்தனை நாள் நாங்கள் எங்கிருப்போம். இன்னைக்கு கண்கொள்ளாத ஆனந்தமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இதே போல நீங்க எப்போதும் ஒன்னா இருக்கணும், ஒத்துமையா ஒன்னா இருக்கணும். உங்களை இப்படி பாக்குறதுக்கு 1000 கண்ணு வேணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏம்மா தங்கச்சி? அண்ணே, புள்ள உன்கிட்டயே இருக்கிறா? ஆமாடா, புள்ள என்கிட்ட தான் இருக்கான். டாக்டர் புள்ளைய கொண்டாந்து மாப்பிள்ளைட்டு கொடுக்க வந்தாங்க. மாப்பிள்ள தான் உன்னை பார்க்க இங்க இன்னைக்கு வந்துட்டாங்களா, அதான் நான் வாங்கிட்டேன். பரவாயில்லண்ணே, நீ தானே வாங்கின. இந்த பாருண்ணே, என் பிள்ளைய என்ன எப்படி வளர்த்தியோ அதே மாதிரி தான் வளர்த்து என்கிட்ட தரணும். இன்னையில இருந்து என் பிள்ளை உன்னோட பொறுப்பு சொல்லிட்டேன். என்னங்க, என் பிள்ளைய எங்க அண்ணன் வளர்த்த போதும்ல? என் மச்சான் நண்டி என் பிள்ளைய வளர்க்கணும். அவரு ஒன்ன வளர்த்தவரு, ஒன்ன மாதிரியே என் பிள்ளைய வளர்க்கணும். இந்த பாருங்க மச்சான், இன்னையில இருந்து இதை உங்க பொறுப்பு. நீங்க தான் இவனை என் பொண்டாட்டி மாதிரி வளர்த்து என் கையில கொடுக்கணும். இது உங்க மாப்பிள்ளையோட ஆர்டர் சொல்லிட்டேன். என் மாப்பிள்ள சொல்லி நான் எதை கேட்காம இருந்திருக்கேன். இன்னையில இருந்து இவன் என் பிள்ளை, என் வீட்டு மருமவன். என் மருமவனை எப்படி வளர்க்குறேன்னு மட்டும் பாருங்க. மருமவன்னு சொன்னா மட்டும் போதாது, வீட்டுக்கு மருமவனை ஆக்கணும். அதுக்கு ஒரு பொண்ணை பெத்து கொடுக்கணும்ல. கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணிக்கிட்டா மருமவனுக்கு ஜோடியா ஒரு மகளையும் பெத்து வச்சுக்கலாம். அண்ணி, பொண்ணெல்லாம் ரெடியா இருக்கு. அண்ணன் தாலி மட்டும்தான் கட்டணும். அதான் உங்க அண்ணன் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்தது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, வீட்டுக்கு போன உடனே உங்க அண்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான். ஐயோ சும்மா இருமா, எதுக்குமா இப்ப அதை போட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்க? அட மச்சானுக்கு வெக்கம்லாம் வருது. என்ன மச்சான், வெக்கம்லாம் வருவீங்களே? பொண்ணெல்லாம் ரெடியா இருக்கு. அப்புறம் என்ன, தாலி கட்டிட வேண்டியதானே?
உங்க வீட்டு மருமவன் சிங்கக்குட்டி அவனுக்கு அழகான ஒரு தேவதையை பெத்து கொடுங்க. கல்யாணம் பண்ணி உங்க வீட்டோடய வச்சுக்கோங்க. நான் என் பொண்டாட்டியை பாத்துக்கிறேன். இனிமேல் என் பொண்டாட்டியை கவனிச்சுக்கிறதுக்கு தான் எனக்கு நேரம் இருக்கும். இவனை பாத்துக்க எங்க நேரம் இருக்க போகுது? ஐயோ ஏங்க சும்மா இருங்கங்க. என்னடி நான் சரியா தானே சொன்னேன்? இனிமேல் ஒன்னு நான் கவனிச்சுக்கணும், என்ன நீ கவனிச்சுக்கணும். நம்மளுக்கு 1008 வேலை இருக்கு. புள்ளைய பார்க்க முடியுமா? அதான் மச்சான் வளர்க்குறதோட மச்சானுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டானா அவரும் ஒரு பொண்ணு பெற்று கொடுத்துருவாரு. அப்புறம் 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்க வீட்டோடயே இருந்துட்டு போட்டோம். நம்ம 2 பேரும் சந்தோஷமா நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துக்கலாண்டி. ஐயோ முகத்தை வாங்காதீங்க, சும்மா இருங்கங்க. ஏடி நான் கரெக்டா தானே சொல்லிட்டு இருக்கேன். வேணா மச்சாட்ட வேணாலும் கேள. மச்சான் நான் சொல்றதெல்லாம் சரிதானே? என் மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் அது சரியா தான் இருக்கும். என் மாப்பிள்ளை சரியா தான் சொல்லுவாரு. அதானே மாப்பிள்ளை எந்த கால விட்டு கொடுத்தியா, என்னைக்கு விட்டு கொடுக்க? பத்தியாடி எல்லாத்துக்கும் புரியுது, உனக்கு தாண்டி புரியவே மாட்டேங்குது. நானே இப்பதான் உனக்கு காதலிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் எவ்வளவு இருக்கு காதலிக்க. அதுக்கே நமக்கு டைம் பத்தாது. இதுல எப்படி பிள்ளைலாம் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் மச்சானே பார்த்து அவரே அவனுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருவாரு. நம்ம வேலையை மட்டும் பாப்பண்டி. ஆமாமா இப்பதான் சாரி காதலிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் காதலிக்க நிறைய இருக்கு, காதலிக்கலாம். புள்ள வந்தாச்சு இப்பதான் காதலிக்கிறாராம். இருந்தாலும் உங்களுக்கு கொசரு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. பாருங்க உங்களே மாதிரி உங்க பிள்ளைங்களும் வளர்ந்து நிக்க போதுங்க. நான் பெத்த சிங்க குட்டிங்கல்ல, என்ன மாதிரிதான் வளரும். பார்த்துக்கிட்டே இரு. அச்சசலா நான் பண்ற அத்தனையும் என் பிள்ளைங்களும் பண்ணுங்கடியே. ஓ சோ 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 நீங்க பிள்ளை அழுவுதே. அவனுக்கு பசி எடுத்துட்டு அதான் விட்டு விட்டு அழுதுகிட்டு இருக்கான். என்னங்க புள்ள அழுகுறான் பாருங்க. அழுவுறத பாரு. மச்சான் புளிய கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. என் தங்கம் பிள்ளை. நீ உங்க அம்மா என் மேல வச்சிருந்த காதலுக்கு அவ எனக்கு கொடுத்த பரிசுடா. அவ எனக்கு கொடுத்த பரிசு. என் தங்க பிள்ளை, என் செல்ல பிள்ளை. உங்க அம்மா எனக்கு கொடுத்த பரிசு இது. உங்க அம்மாவோட பரிசுடா நீனு. உன்னைய நான் பத்திரமா வச்சுக்கிறேன். இது உங்க அம்மா என் மேல வச்சிருந்த காதலுக்கான அடையாளம். காதலுக்கான அடையாளம். அவன் பார்க்க அப்படியே உங்களை மாதிரியே இருக்கான்ல. கண்ணு மூக்கு வாயெல்லாம் பாருங்களேன், உங்களை மாதிரியே இருக்கு. ஆமா அவன் பார்க்கையில என்ன மாதிரி தான் இருக்கான். ஆனா அவனோட குணம்லாம் என் பொண்டாட்டி மாதிரி தான் இருக்கணும். உனக்கு இருக்கிற எல்லா குணமும் அவனுக்கு இருக்கணும். ஒண்ணு மாதிரி தானே அவன் வளர்ந்து நிக்கணும். அப்பதான் அவன் ஒரு நல்ல மனுஷனா வளருவான். என் பொண்டாட்டிக்கு இருக்கிற எல்லா குணமும் இவனுக்கு இருக்கணும். இந்த பாரடி இவன் தான் நம்ம காதலுக்கு கிடைச்ச பொக்கிசம். இவன் பிறந்ததுக்கு அப்புறம் தாண்டி உன் மேல நான் எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கேங்கிறத உணர்ந்தேன். அதனால இவனை பொக்கிசம் மாதிரி வச்சு பாதுகாக்கணும்டி. இவன் நம்ம காதலுக்கான ஒரு அடையாளமா இருக்கணும். அவன் நமக்கு கிடைச்ச பொக்கிசங்க. அவனை யாரு கையிலையும் அவ்வளோ ஈஸியாக நான் கொடுத்துட மாட்டேன். அவனை நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். உச்சுச்சோ என் தங்க பிள்ளை எதுக்கு அழுவுது? எதுக்குமா அழுவுற? என் தங்கமே எதுக்கு அழுவுற? அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு, அதான் அழுதுகிட்டு இருக்கான். கொடுங்க நான் பால் கொடுத்து தரேன், அப்புறமா வச்சுக்கோங்க கையில். இப்போ எப்படி உன்னால அவனுக்கு பால் கொடுக்க முடியும்? இப்போதான் அவனுக்கு டெலிவரி ஆயிருக்கு. எந்திரிச்சு ஒழுங்கா உட்காரவே முடியாது. அப்படி இருக்கும்போது இல்லை வேண்டாண்டி, நான் டாக்டர்கிட்ட வேற ஏதாச்சும் பண்ணலாமான்னு கேட்குறேன். வேண்டாம். ஐயோ தம்பி பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவளுக்கு சோப்பிரசம் தானே இருக்கு, அதெல்லாம் அழகா எந்திரிச்சு பால் கொடுத்துருவா. அவள் தான் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். அப்போதான் அது அவளுக்கும் நல்லது, அவள் பிள்ளைக்கும் நல்லது. அவளே கொடுக்கட்டும், கொடுங்க. அதான் அண்ணி சொல்கிறாங்களே, அப்புறம் என்னங்க? எனக்கு ஒன்றும் இல்லை, நானே கொடுக்குறேன், கொடுங்க. அதுக்கு இல்லடி, நீ டயர்டா இருப்பல, அதான். மாப்பிள்ள அவ சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, அதனாலதான் ஆளு பார்க்க சோர்வா இருக்கா. நீங்க புள்ளிய கொடுங்க, அவ பால் குடுக்கட்டும். நான் அதுக்குள்ள வீட்டுக்கு போய் பிள்ளைக்கு குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா நானும் உங்க கூட வரேன், வாங்க வீட்டில் போய் அவளுக்கு சாப்பிட ஏதாச்சும் செஞ்சு கொண்டுட்டு வரலாம். அவங்க 2 பேரும் தனியாக இருக்கட்டும், நம்ம போகலாம். ஆமா இப்பதான் 2 பேரும் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்க சந்தோஷமா இருக்கு. இருக்கட்டும், 2 பேரும் ஒன்னாவே இருக்கட்டும். சரிம்மா வா, நம்ம போய் பிள்ளைக்கு சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வருவோம். அப்புறம் ஐயாவும் பசிக்குதுன்னு சொன்னாரு. அதோட ஐயாவுக்கு சாப்பிட ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தேன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பார்ல. வாமா போலாம். வாங்கண்ணே போலாம். எடி வா, என் கூட வா. அம்மா நீங்க போங்கம்மா, நான் அம்மாக்கும் தம்பிக்கும் ஒரு முத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நீ தம்பியை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடு. அம்மா வெளியில நிக்கிறேன், நீ இன்னும் சாப்பிடல. அம்மா சாப்பாடு ஊட்டி விடுவேன், சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தம்பி கூட இருந்துக்க என்ன? சரிங்கம்மா, நீங்க வெளியில நில்லுங்க, நான் இப்ப வந்துடுறேன். அம்மா அட யார் இது? குட்டியா வந்திருக்குது. ஆமா நான் உங்க குட்டி தான், நான் அப்பவே வந்துட்டேன். நீங்க தான் என்ன பார்க்கவே இல்ல. அம்மா நீ வந்த உடனே பார்த்துட்டேனே. நீ தான் எப்போதும் அம்மாவுக்கு வந்து ஒன்று கொடுப்பியே, அது கொடுக்கவே இல்லை.
அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மாவுக்கு வந்து ஒன்று கொடுப்பாப்பா. குட்டி, அம்மா டயர்டா இருக்காங்க, நான் அம்மாவை தூக்கி உட்கார வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீ அம்மாவுக்கும் தம்பிக்கும் முத்தம் கொடு, சரியா? அப்பா இப்ப நான் கொடுக்கவா? கொடு கொடு. ஃபர்ஸ்ட் யாரு கொடுக்க போற? தம்பிக்கா அம்மாக்கா? நான் எப்போதுமே அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன், அப்புறம் தான் தம்பிக்கு. என் குட்டி எப்போதுமே ஃபர்ஸ்ட் எனக்கு தான் முத்த கொடுப்பா, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்குலாம். எங்க குட்டி அம்மாவுக்கு முத்த கொடு. சரி அம்மா. என் அழகு பிள்ளை. சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, அம்மா இப்பதான் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன் வான்னு கூப்பிட்டாங்க. நான் அதான் தம்பிக்கோ உங்களுக்கோ முத்த கொடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். ஐயோ நேரமாயிட்ட, குட்டிக்கு ரொம்பலாம் பசிக்கும். சரி சரி, தம்பிக்கு முத்த கொடுத்துட்டு நீங்க போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தம்பி கூட ஜாலியா விளையாடலாம், சரியா? சரிம்மா. அப்ப தம்பிக்கு முத்த கொடுத்துக்கவா? கொடு கொடு. என்னோட தம்பி, செல்ல தம்பி. இவன் ஒருத்தியே போதுண்டி, இவனை பாத்துக்கிறேன். அதெல்லாம் என் குட்டி இவனை நல்லா பாத்துக்கிடுவா. பாத்துக்கிட்டே இருங்க, இவனை வளர்த்து ஆளாக்க போறதே அவளாதான் இருக்க போறா பாருங்க. அவளுக்கு தம்பி தான் பிறக்குன்னு அவ அப்பவே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டா. அதே மாதிரி அவனும் பிறந்துட்டான். இனிமேல் அக்காளையும் தம்பியையும் பிரிக்கவே முடியாது. இவன் வளர்ந்ததுக்கு அப்புறமே பாத்துக்கிட்டே இரு, யாருக்கு இந்த வீட்டுல பயப்படுறானோ இல்லையோ இவளுக்கு கண்டிப்பா பயப்படுவான். இவ இம்ச்சுக்கான இருந்துகிட்டே வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே தைரியம் சொல்றாளே. தைரியம் இருக்கலாம், அதுக்கு இந்த வயசுல இவ்வளவு தைரியம் இருக்க கூடாது. நான் வெளியில ஒண்ணு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன், இவ பார்த்தா எனக்கு ஆறுதல் சொல்றா இருந்துகிட்டு. என் பிள்ளை உங்களுக்கு தைரியம் சொல்ற அளவுக்கு நீங்க அப்படி குழந்தையாட்ட அழுதுகிட்டு இருந்திருக்கீங்க, அப்படிதானே? அவளுக்கு இந்த வயசுல இருக்கிற பக்கம் உங்களுக்கு இல்லாம போச்சு. அவதான் உன் வளர்ப்பாச்சே, உன் ட்ரைனிங் எப்படி இருப்பா அப்படிதான் இருப்பா. அம்மா எனக்கு பசிக்கு, நான் சாப்பிட்டு வரவா? ஐயோ பிள்ளைக்கு பசி எடுத்துச்சே. சரி சரி, நீ போய் சாப்பிட்டுட்டு வா. நான் அதுக்குள்ள தம்பிக்கு பாலை கொடுத்து பசியாத்தி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தம்பி கூட வந்து விளையாடலாம். சரிம்மா. குட்டியே, அம்மாவுக்கு தம்பிக்கும் கொடுத்த, அப்பாவை மறந்துட்டு பத்தியா? அப்பாவுக்கு கொடுக்க மாட்டியா? அது அப்பாவுக்கு கொடுப்பேன், நான் அப்பாவுக்கு முத்த கொடுப்பேன். ஐ லவ் யூ பா. லவ்விடா குட்டி. சரி சாப்பிட்டுட்டு வாங்க, தம்பி கூட விளையாடலாம். சரிப்பா. குட்டிமா பார்த்து போனோம், அம்மா வெளில நிப்பாங்க, அம்மா கையை பிடிச்சிட்டு போனோம், எங்கேயும் போயிடக்கூடாது. சரிங்கப்பா, அம்மா கூட தான் வீட்டுக்கு போவேன். என்ன எதுக்கு இப்படி பாக்குறீங்க? அது வந்துட்டு குட்டி உனக்கு எனக்கு தம்பிக்கெல்லாம் கொடுத்துட்டா. இப்போ இப்போ என்ன? இல்லடி, இப்போ நம்மளுக்கு குழந்தை வேற பிறந்திருக்கு. நான் வேற இப்போ உனக்கு காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். சந்தோஷத்துக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் இப்ப நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு. இப்படி ஒரு ரெட்டிப்பான சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில வரும்போது இதை கொண்டாட வேண்டாமா? கொண்டாடிட்டா போச்சு. நம்ம வீட்டுக்கு போனதும் நம்ம சொந்தக்காரங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம ஊருக்காரங்க எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து நீங்க சொன்ன மாதிரியே இந்த சந்தோஷத்தை ரெட்டிப்பு கொண்டாட்டமா கொண்டாடிடலாம். அடியே, நான் என்னடி சொல்றேன், நீ என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த கொண்டாட்டத்துக்கு என்ன, அதெல்லாம் ஊரையே கூட்டு வந்து ஒரு கணக்கு கழிக்கிற மாட்டேன். அது இல்லடி, இப்போ இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்பதான் பிறந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இருக்கேன், இதுல சாருக்கு கொண்டாட்டம் கேக்குதோ கொண்டாட்டம். தொலைச்சு விடுவோம், தொலைச்சு பாத்துக்கோங்க. வெளியில உருளாமட்ட வேலை இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சிட்டு சாயந்தரமா குட்டி கூட வந்தா போதும், நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் நான் போக மாட்டேனே. என் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். வேலை இங்கேயே உள்ள மட்டும் கிடக்கு, இதுல வெளியில கிடக்கிற வேலையை போய் பார்க்கணுமா? இந்த வேலை தான் எனக்கு முக்கியம். முதல்ல என் பொண்டாட்டி, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். இந்த பரடி இப்பதான் நான் அவளை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய காதலிக்கணும், அவளை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். என் பொண்டாட்டிக்கு நிறைய நான் பாசம் கொடுக்கணும், காதல் கொடுக்கணும், அவளை நல்லா கவனிச்சுக்கணும். எவ்வளவு பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்பெல்லாம் விட்டுட்டு வெளியில போய் வேலையை பார்க்க சொல்றேன். இதாண்டி என்னோட ஆன் டைம் டியூட்டி. இனிமேல் இந்த டியூட்டில இருந்து நான் வெளில போறாக்குல ஐடியாவே இல்லை. நான் உன் கூடயே இப்படி கிட்டையே அப்படியே உட்காந்துட்டு என் பொண்டாட்டி அப்படியே நெஞ்சுக்குள்ளேயே வச்சு கவனிச்சுக்கிட்டே இருக்க போறேன். சரி சரி, ரொம்ப தள்ளி உட்காராத, கீழே விழுந்துருவேன். இன்னும் கிட்ட வந்து உட்காருமா, கிட்ட வா. ஐயோ ஏங்க, இது ஹாஸ்பிட்டல், யாராச்சும் வந்துட போறாங்க, விடுங்க. யார் வந்தாலும் எனக்கு என்னடி, இது என் பொண்டாட்டி, என் புள்ள, அப்படிதான் என் மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவேன். பாக்குறவங்க வந்து பார்த்துட்டு பேசாம போவாங்க. அவங்களுக்காகலாம் நான் இதை மிஸ் பண்ண மாட்டேன். இவ்வளவு நாளா இந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம இருந்திருக்கேன். இப்பதான் நான் வாழ ஆரம்பிச்சிருக்கேன். இதுல யாரும் பார்த்தா என்ன, பார்க்கலன்னா எனக்கு என்னடி, எவ்வளவு பொண்டாட்டி, பொக்கிசமே. ஐ லவ் யூ பொண்டாட்டி.
பொண்டாட்டியா லவ் பண்ண இவனுக்கு என்னடி செய்யுது? இவன் எதுக்கடி அழுகுறா? இந்த பாருடி, இதுக்குதான் சொல்றேன், இவன் சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணுவான். பேசாம மச்சான்டே கொடுத்துரு. என்ன, மச்சானே பாத்துக்கிட்டோம், நான் உன்னை பாத்துக்கிறேன், நல்லா பாத்துக்கிறேன்டி, குழந்தை மாதிரி வச்சு நான் பாத்துக்கிறேன். போங்க, காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. காதல் மண்ண காதலிக்கலாம், அதுக்குன்னு இப்படியா? இன்னைக்குதான் சொல்லியிருக்கீங்க, அதுக்குள்ள இம்புட்டு காதலையும் கொடுத்துட்டீங்கன்னா மத்த நாள்லாம் என்ன பண்றதா? பொதுவா கொஞ்சம் வச்சுக்கோங்க, தேவைப்படும். ஏய், என்ன நினைச்சுக்கிட்ட? இப்பதாண்டி என் காதலையே வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள போதுன்ற நிறைய இருக்குடி, நிறைய வச்சிருக்கேன். டிஃப்ரெண்டா உன்னை காதலிக்கலான்ட்டு இருக்கேன். பாரு இன்னும் எப்படிலாம் உன்னை காதலிக்கிறேன்னு. மறுபடியும் உங்க பையன் அழுகுறதுக்குள்ள அங்க இருக்க டவல் எடுங்க, அவனுக்கு பாலை கொடுக்கட்டும். ஆமாமா, நீ சொல்றது சரிதான். முதல்ல அவனுக்கு பால் கொடுத்து பசியாத்து, இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏய், என்னாச்சுடி? எது கழுவுற? என்ன முடியலையா? ஏதாச்சும் நான் சொல்லுடி, நான் டாக்டர் கூப்பிடுறேன். பாத்துக்கலாம், நீ கஷ்டப்பட வேண்டாம். இல்லங்க, அதுக்காகலாம் அழல. இதெல்லாம் சந்தோஷங்க, பாக்கியம். இதெல்லாம் அவ்வளவு லேசில எந்த தாய்க்கு கிடைச்சிடாது. இது எனக்கு கிடைச்ச புண்ணியம், பாக்கியங்க. நீங்க எனக்கு கொடுத்த வரம் இது. இதை எப்படிங்க நான் கஷ்டம் நினைப்பேன்? சந்தோஷமா இருக்கங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன கட்டி அணைக்கிறதுக்கு என் பக்கத்துல ஒரு குழந்தை, என்ன தாயின்னு உணர வச்ச என் மடியில ஒரு குழந்தை. இந்த தருணத்துல எனக்கு ஆனந்த கண்ணீர் வருது, அவ்வளவுதான். நான் சந்தோஷத்துல தாங்க அழுகுறேன், சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, எல்லா சந்தோஷமும் கிடைச்சிருக்கு. இந்த நாளைய வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன், இன்னைக்கு மறக்க மாட்டேங்க. இல்லடி, நான் தான் பாக்கியசாலி. உன்ன மாதிரி ஒரு மனைவி என் கூடயே இருந்தோம். இத்தனை நாளா அந்த சந்தோஷத்தை இழந்துட்டு இருந்திருக்கேனே, இப்போ எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. என் பொண்டாட்டி, என் புள்ள, எனக்கு ஒண்ணு ஒரு குடும்பம். இதை என்னைக்குமே நான் மிஸ் பண்ண மாட்டேன்டி. இனிமேல நான் வாழாம விட்ட வாழ்க்கையை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வாழ போறேன். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. அம்மாவோட காதலை உணர்ந்த அந்த தருணத்துல இருந்து அம்மாவும் அப்பாவும் ஒரு புது உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த அழகான காதலுக்கு பரிசா கிடைச்சவன் தாண்டா நீ. அதனாலேயே அப்பாவுக்கு உன் மேல அதிகமான பாசம் இருந்துச்சுடா. அம்மாவுக்கு அப்புறவு அவர் உன்னைத்தான் உசுரா நினைச்சாரு. அம்மா அப்பா கிட்ட அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, நான் உங்க கூட இல்லைனாலும் நம்ம பிள்ளை உங்க கூட இருப்பான், என் இடத்துல இருந்து உங்களுக்கு அதே பாசத்தை கொடுத்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணையா இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்பா என் மேலையும் ராஜா மேலையும் வச்சிருந்த பாசத்தை விட ஓ மேல வச்சிருந்த பாசம் தாண்டா அதிகம். உன்னை அப்பா சுமித்ரா அம்மா மாதிரி பாக்குறாரு, அம்மாவே கூட இருக்கிற மாதிரி நினைக்கிறாரா. அந்த அளவுக்கு உன் மேல பாசத்தை வச்சிருக்காரு. நீ அவரை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. இல்லடா, நீ அவரை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. நினைச்சிருந்தா உன் கோவம் இவ்வளவு வன்மமா மாறி இருக்காது. அவரை மாதிரி ஒரு அன்பான கணவனையும் பிள்ளைங்க மேல பாசத்தை காட்டி அவங்களுக்காக அவங்க வாழ்க்கையே தியாகம் பண்ற ஒரு நல்ல தகப்பனையும் இந்த உலகத்துல நீ எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. என்னை பொறுத்த வரைக்கும் என் அப்பா தான்டா, என் அப்பா தான் இந்த உலகத்திலே உயர்ந்த மனுஷன். அவரோட பாசத்துக்கும் தியாகத்துக்கும் நடுவுல யாராலையுமே வர முடியாதுடா.
உடல் உசுறு சதையுமா வாழ்ந்த தான் மனைவி இறந்ததுக்கு அப்புறமும் அவர் இன்னமும் இந்த உசுரை பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னா அது உனக்காக மட்டும் தாண்டா. அம்மா அவருக்காக கொடுத்த பரிசு நீனு. உனக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு உன் வாழ்க்கையில நல்லது நடக்கிற வரைக்கும் இந்த உசுரை பிடிச்சிக்கிட்டு வாழணுங்கிறதுக்காக தாண்டா இவ்வளோ நாளும் அந்த மனுஷன் அவர் உசுரை பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரை போய் இப்படி பேசிட்டல. டேய் ஏண்டா, அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அம்மா அழுதாங்கன்னு சொன்னியே. உனக்கும் நிலாவுக்கும் நடுவுல சண்டை வந்ததே இல்லையா? நீ நிலாவை அழ வச்சது இல்லையா? இல்ல அவளைதான் நீ கஷ்டப்படுத்தினது இல்லையா? அதுக்காக நிலா மேல நீ வச்சிருக்க காதல் பொய்யா மாறிடுமாடா? அப்படி சொன்னா உன்னால ஏத்துக்க முடியுமா? உண்மையான அன்புக்கு நடுவுல தாண்டா சண்டையே வரும். அந்த சண்டை அவங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினால இல்ல, இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கத்தினாலதான். ஒவ்வொரு தடவையும் அவங்க சண்டை போட்டுக்கிறப்பம்லாம் அவங்களோட நீ நெருக்கம் இன்னும் அதிகமாகும்டா. அப்படி செல்லமான சண்டையெல்லாம் நீ ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு அம்மாவை கஷ்டப்படுத்தினது அப்பான்னு அவர் மேல இவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கியடா. டேய் இந்த பாரு, அப்படி ஒரு மனுஷனை நீ வெறுக்கணும்னு நினைச்சேன்னு நினைச்சுக்க, நீ மனுஷனை வாழ்றதுக்கே தகுதி இல்லாம போயிருவ. இப்ப கூட அப்பா இந்த நிலைமையில இருக்காரே, நீ சொன்னி அம்மா கிட்ட அவருக்கு என்ன ஆன ராஜா நான் எதுக்கு போய் பார்க்கணும், போட்டுட்டு வர வேண்டியதானே. அப்பா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமாடா? நீதான். உன்னால தாண்டா அப்பா இந்த நிலைமைக்கு ஆளானாரு. என்னடா நம்ப முடியலையா? உனக்கு ஒவ்வொரு தடவையும் ஆபத்து வரும்போதெல்லாம் அப்பா தாண்டா உயிரை பணையமா வச்சு உன்னை காப்பாத்திருக்காரு. அதே மாதிரிதான் இந்த தடவையும் அவர் உயிரை பணைய வச்சு உன்னை காப்பாத்தினாரு. உன் கூடவே வாழ்ந்துகிட்டு இருந்தாலே ஒரு விசச்செடி உன்னை அழிக்கணும்னே உன் கூட இருந்தாலே. அவ சொல்லிதானடா நீ அப்பாவை தப்பா நினைச்ச. அவ கெட்டவன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை விட்டு விலகிட்ட. ஆனா அவ உன் மூளையில விதைச்ச விதை அது இன்னும் வளர்ந்துகிட்டு தானே இருக்கு. அது இப்போ உன் மூளையில வன்மமாய் போயிருக்கு. அப்படிதானடா? டேய் நீ இப்ப இந்த நிலா கூட சந்தோஷமா வாழ்றனா அதுக்கு ஒரே காரணம் அப்பா மட்டும்தான்டா. அன்னைக்கு லண்டன்ல உனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமாடா? அங்க இருந்து உன்னை இங்க யாரு கூட்டிட்டு வந்தாலும் தெரியுமாடா உனக்கு? நீ அங்க இருந்து தப்பிச்சேன்னு சொன்னியே, யாரோ ஒரு தெய்வம் என்னை வந்து காப்பாத்துனுச்சு. அது யாருன்னே தெரியல. அந்த தெய்வத்தை நான் ஒரு தடவை பார்க்கணும்னு சொன்னியே, அந்த தெய்வத்து மேலதாண்டா நீ இவ்வளவு வன்மத்தோடையும் கோவத்தோடையும் இருக்க. என் அப்பா தாண்டா உன்னை அந்த லேக்கா கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. அதனாலதான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை. அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடா? அச்சோ, பாலை குடிச்சிட்டியா வீரா? இப்போ பாரு, உன்னால நிலாவை போய் பார்க்க முடியாது, பேச முடியாது, அவ கூட வாழவே முடியாம போச்சே. இந்த பாலால உன் வாழ்க்கையே பாலா போச்சு. நீ எனக்காக பிறந்தவன், எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும்னு நானும் உன்கிட்ட பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி புரிய வச்சேன். ஆனா நீ தான் எதையுமே புரிஞ்சுக்காம அடம் முடிச்சுட்டு அந்த நிலா பின்னாடி சுத்தின. கடைசியில பாரு, அவளோட பேட் லக் உன்னை எங்க கொண்டாந்து விட்டுருச்சு. இதுக்குதான் மிடில் கிளாஸ் கூடலாம் நம்ம ஒரு லிமிட்டா பழகணும்னு சொல்றது. அவங்கள தூக்கி நம்ம தொலையில வச்சுக்கிட்டோம்னு நினைச்சுக்க, அப்புறம் இப்படித்தான் நம்ம வாழ்க்கை திண்டாட்டமா போயிடும். என்ன இருந்தாலும் உனக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அந்த நிலா தெரிஞ்சு பண்ணாலோ தெரியாமல் பண்ணாலோ உன்னை ஏன் கூட அனுப்பி வச்சுட்டா. இதுக்கப்புறவு அந்த நிலா என்னன்னு தான் தலையில நின்று தண்ணி குடித்தாலும் உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்க போகிறதில்ல. அவளுக்கு நீ கிடைக்க போகிறதில்ல. நீ எனக்கு தான் சொந்தமாக போகிற. எனக்கு தான்
எனக்கு மட்டும்தான் நீ. வீரோ டார்லிங், மை பேபி, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? செம ஹேண்ட்ஸமாக இருக்கடா. உன்னை காலேஜில் பார்க்கும்போது எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் அப்படியே இருக்க. ஆனால் நீ காலேஜில் ஒரு காதல் மன்னனாக இருந்த, அது எனக்கு பிடிக்கல. நீ எனக்கு மட்டும்தான் காதல் மன்னனாக இருக்கணும். அதனால தான் உன்கிட்ட யாரையுமே நான் நெருங்க விடுறதே இல்லை. இப்போ வரைக்கும் உன்கிட்ட யார் நெருங்கினாலும் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. சரி சரி, இப்போ எதுக்கு அதெல்லாம்? இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு சொந்தமாக போற. இப்படி இப்படி ஒரு வாய்ப்புக்காக நான் எத்தனை நாள் எங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இது எனக்கான டைம் டா வீரா. நிலா, என் நிலா, நிலா, I miss you, நிலா, என் நிலா, என் நிலா. ஏய் நிலா, ஏண்டி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? உன்னை விட்டு என் வீராவை எங்க கூட்டிட்டு வந்தாலும் அங்கேயும் வந்து ஏண்டி என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ற? இப்போ நானும் அவனும் ஒன்று சேர போறேன்டி. இனிமேல் அவன் உனக்கு சொந்தமில்ல, எனக்கு மட்டும் தாண்டி சொந்தமாக போறான். இப்போ ஏண்டி எங்க நடுவில் நீ வர? வீரா வீரா, உன் கூட நான் இருக்கடா. ஏன் பேர சொல்லு? லேக்கான்னு சொல்லடா, லேக்கான்னு சொல்லு. இன்னிலிருந்து நீனும் நானும் மட்டும்தான். உனக்கு நான் மட்டும்தான் சொந்தம். இல்லை லேக்கா, இல்லை, நீ டென்ஷன் ஆகக்கூடாது. பொறுமையா இரு. இதுக்கப்புறமே இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எப்போதுமே கிடைக்காது. இது எனக்கான டைம். என் வீரா எனக்கு சொந்தமான டைம். இப்போ நான் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா நானும் என் வீராவும் சேர்ந்து ஒன்னா வாழ போறோம். இந்த டைம்ல யாரை பத்தியும் நினைக்காத. டார்லிங், நம்ம 2 பேரும் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். இது நமக்கான இரவு, ரொமான்டிக்கான இரவு. இந்த இரவை ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? இந்த ஃப்ளாட்ல கூட இதே மாதிரி இந்த பெட்ல ஒன்னா சேர்ந்து நெருக்கமாக கட்டி பிடிச்சி 2 பேரும் முத்தங்களை பரிமாறிக்கிட்டே இருக்கணும்னு நான் எவ்வளோ கனவு கண்டேன். அது இன்னைக்கு நடக்க போகுது. ஆனாலும் நீ கொஞ்சம் மோசம்தான். நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்கே நம்ம ஹனிமூனை கொண்டாடலான்னு நினச்சேன். ஆனால் நீ தான் அவசரப்படுற. ஹனிமூன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அடம்பிடிச்சேன்னா என்ன பண்ண முடியும்? எதுவாக இருந்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் கொண்டாட்டு கல்யாணம் பண்ணானே. நீ எனக்கு சொந்தமாக போகிறல, அது போதும். பாரு, எனக்கே வெக்கமா இருக்குடா. இந்த வெக்கத்தை ரசிக்க நீ சுயநலவில் இல்லையே. இல்லைன்னு வச்சுக்க, நான் வைக்கப்படுறதை பார்த்து நீ என்னை தூக்கி வச்சு கொஞ்சிருப்ப. சரி, நம்ம வாழ்க்கையை ஆரம்பிப்போமா? டார்லிங், என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் இந்த லேக்காவோட ஸ்பெஷல் கேஸ் எங்கே கொடுக்கணும்னு சொல்லு. உன்னோட இந்த அழகான லிப்லையா எல்லா கண்ணத்துலையா எனக்கு எது வந்தாலும் ஓகே தான். விடி விடி, ஏன் படி எனக்கு தொடாதடி. என்னை தொடுறதுக்கு ஏன் நிலாவை தவிர யாருக்கும் உரிமை இல்லடி. ஏன் நிலாவுக்கு தண்டி சொந்தம்? போடி விடு. நான் என்னோட போனேன் கையோடு. ஐயோ டார்லிங், நீ என்னதான் சத்த போட்டாலும் கதறினாலும் கத்துனாலும் எதுவுமே பண்ண முடியாது. உன்னால இந்த பெட்டை விட்டு கூட எழுந்திக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி டார்லிங் நீ இந்த ரூமை விட்டு வெளில போய் அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாட்டை விட்டு போயிட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி இந்தியாவுக்கு போய் நிலாவை பார்க்க முடியும்? உன்னால எதுவுமே பண்ண முடியாது டார்லிங். செய்யவே முடியாது. இதே இடத்துல இப்படியே தான் கிடக்க போகிறேன். நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன். நீ டென்ஷன் எடுத்துக்காத பேபி. நான் இருக்கனே, நானே எல்லாத்தையும்
ஏய் சே அவசியம் அவசியம் கையாடு இங்க மட்டும் ஏதாச்சும் நடந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வீரத்தண்ணத்தானே அடிச்சு பாண்டி நவரடி என்னடி எனக்கு கலக்கி கொடுத்த ஐயோ என்னால எந்திக்க முடியல என் நிலா எனக்காக பார்த்துக்கிட்டுப்பா என்னோட உடம்பு உசிரியம் என் நிலாவுக்கு மட்டும் நடி சொந்தம் அவசியம் எழுச்சபடி அங்கிட்டே டார்லிங், எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே இந்த புடிவாத குழந்தாண்டா. நீ என்ன வேண்ட வேண்டன்னு வெறுக்கும் போது தான் இன்னும் உன்கிட்ட நெருங்கி வரணும்னு எனக்கு ஆசையா இருக்குடா. ஏன்னா இப்படி என்ன கொள்ற? இந்த பாரு, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, நீ தான். நீ இப்படி ஆட்டிடியூட் பண்ணனா என்னால் எப்படி அவனை விட்டு போக முடியும்? இந்த பாரு, இந்த டைம்ல டென்ஷன்லாம் ஆகக்கூடாது, ரொமான்டிக்கா இருக்கணும்டா. இது நமக்கான இரவு. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹனிமூன் கொண்டாட போறோம். அதை பத்தி பேசலாம். இதுக்கு தேவையில்லாதெல்லாம் சொல்லு. நீ என்னதான் எங்க கத்தினாலும் யாரும் வர மாட்டாங்க. இது ஏன் இடம்டா? அனுமதி இல்லாம காத்து கூட உள்ள நுழைய முடியாது. அப்படி இருக்கும்போது நீ எப்பறம் அங்கிருந்து போக முடியும்? இன்னைக்கு நீ என் கூட சேர போறதா. நீ அடம் பிடிச்சாலும் நான் உனக்கு இன்னைக்கு மத்த கொடுக்க தான் போறேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வளர்த்த போறோம். கிட்ட வராத ஐயோ என் கையை கலாசிக்க முடியலையே என்னை விட்டடி ப்ளீஸ். இங்க பாரு, என் நிலாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா அவ செத்துருவாடி. அவ இல்லாம என்னால வாழ முடியாதுடி. சொன்ன கேளு, என்னை விட்டடி. எனக்கு உன்னை பிடிக்கலடி. என்னால என் நிலா இல்லாம வாழ முடியாது. விட்டுடி என்னையா, விட்டுடி ப்ளீஸ். என்னை விட்டுடி. டார்லிங், நீ இப்படி என்கிட்ட கெஞ்சும் போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? நீ இல்லைன்னா நான் செத்துருவேனே. உன் கூட சேர்ந்து வாழணும் எவ்வளவு ஆசையா இருந்தேன். எனக்கு சாகலாம் விருப்பம் இல்லை, உன் கூட சேர்ந்து தான் வாழணும். அதுக்காக தாண்டா இப்படிலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு என்ன ஆசையா? நீ தான் என்ன புரிஞ்சுக்காம அந்த நிலா பின்னாடியே சுத்துற. இப்ப கூட பாரு, நான் உன் பக்கத்துல இருக்க அவளை பத்தி பேசுற. இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்தனா அவளே சாகுறதுக்கு முன்னாடி நானே அவளை கொன்றுவேண்டா. சொன்னா கேளு, நம்ம 2 பேரும் இப்போ ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துடலாம். மித்தத காலையில பேசிக்கலாம். விட்டுடி, அவனுக்கு எஞ்சிக்கிட்டே விட்டுடி. என் நிலநாயில சேர்ந்து போயிடுவாரு. இது அவ கொடுத்த உசுறு. அவனுக்கு நன்றி சொந்தமாகணும். சொன்னா கேளு. ஐயோ என் கை கலாசிக்க முடியலையே. இப்ப நான் எப்படிங்க இருந்து தப்பிச்சு போவேன்? என் நிலா என் மேல முழு நம்பிக்கை வச்சு எனக்கு அனுப்பினா. இப்ப நான் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஏன்னா இந்த கோணத்துல பார்த்தேன்னா அவத்தோடு திரிச்சு போயிடுவாளே. நானே வந்து என் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டேனே. என்னை விட்டுடி ப்ளீஸ். பிடிக்காதவங்க ஒருத்தவங்க கூட என்னதான் நீ நினைச்சாலும் வாழ முடியாது. விட்டுடி கேச்சு கேட்கிற. விட்டுடி, நான் என்னெல்லாம் கூட சேர்ந்து வாழறடி. விடுடி, அவன் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாடி. விடுடி, விட பொய்யாலியா? விடுறீங்க. ஐயோ டார்லிங், எதுக்கு இப்படிலாம் பேசுற? நீ ஃபீல் பண்றதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கல. இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கணும். இந்த டைம் போட்டு அழுதுகிட்டு இருக்க, அது ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும் டார்லிங். அப்புறம் எல்லாம் சரியா வந்துடும். இந்த நைட்டு முடிஞ்சிச்சுன்னா நாளையிலேருந்து நீ இந்த லேக்கப் பெற மட்டும்தான் சொல்லுவேன். பின்னாடி குட்டி போட்ட நாய் மாதிரி சுற்றிக்கிட்டே வர போற பாரு. நீ யாருக்கும் பண்ற துரோகம் நினைக்காத. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம்னு மட்டும் நினைச்சுக்க. நீ என்ன பண்ணாலும் வந்து போக முடியாது டார்லிங். ஏன்னா இது ஏன் இடம். என் இடத்துக்குள்ள என்ன மீறி யாராலையும் வர முடியாது. இதனால ஆட்டம் பிடிக்காம நான் சொன்னதை மட்டும் கேட்கணும், புரியுதா? ஏற்கனவே கை கால தூக்க முடியாம கிடக்குற. அப்புறம் என்ன தேவையில்லாம எதையும் யோசிக்க வச்சிடாத. நம்ம 2 பேரும் இன்னைக்கு சேர போறத யாராலையும் தடுக்க முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் என் புள்ள மேல மூச்சு காத்து கூட படாதுடி. நீ எப்படிங்க எப்படி ஏன் இடத்துக்குள்ள வந்த? இடத்துக்குள்ள என்னையும் மீறி வந்திருக்க. எப்படி நீங்க வந்த? காத்து நுழைய முடியாத இடத்துல கூட இந்த ராஜசேகரனால நுழைய முடியும். அவன் என் புள்ள யாருத்தான் அவனுக்கு நான் கேடயமா இருக்க. என்னை தாண்டி என் புள்ள மேல உன்னால கைய வைக்க முடியும். அவன் எனக்கும் என் மனைவிக்கும் இருக்கிற காதலுக்கு கிடைச்ச பரிசு எங்க பொக்கிசம். எங்க பொக்கிசத்தை நாங்க இத்தனை வருஷம் பாதுகாத்துக்கிட்டு வரண்டி. இந்த பொக்கிசத்துக்காக தான் என் மனைவியோட உயிரை நீ எடுத்த. அப்பவும் என் பிள்ளைய உன்னால தொட முடியல. கடைசி வரைக்கும் என் பிள்ளை கிட்ட உன்னால நெருங்க முடியாது. நாங்க இருக்கிற வரைக்கும் உன்னால நெருங்க முடியாதுடி. ராஜசேகரா, தப்ப வந்து இப்படி மாட்டிக்கிட்டியே. இது ஏன் இடம். நீ எப்படியோ இதுக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம். ஆனா என் அனுமதி இல்லாம இங்க இருந்து வெளியில போக முடியாது. அப்படி நீ போகணும்னு நினைச்சனா போனமாதான் அங்க இருந்து போவேன். நான் போனமானாலும் என் பிள்ளைய காப்பாத்திட்டு தாண்டி போவேன்.
வேண்டாம் வேண்டாம் ராஜசேகரா, நீ தப்பு பண்ற. இங்க இருந்து போயிடு போயிடு போயிடு. உன்னால என்கிட்ட இருந்து வீராவை பிரிக்க முடியாது. அவன் எனக்கு வேணும். அவன் கூட நான் சேர்ந்து வாழணும். அவனை யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ இங்க இருந்து போயிட்டேன்னா நீ உயிரோடையாச்சும் போவ. இல்ல உன் பொண்டாட்டிக்கு என்ன நடந்துச்சோ அதான் உனக்கு நடக்கும். அடச்சி போடி சாணியன ஒன்னு எரிஞ்சிருவேன். வீரா வீரா என்னை காப்பாத்துங்க. என்னங்க இருந்து யாராச்சும் காப்பாத்துங்க. நான் என்னிலாட்ட போனோம். என்ன காப்பாத்துங்க. பயப்படாதடா. இந்த அப்பா இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. அப்பா வந்துட்டேன். அப்பா உன்னை காப்பாத்துறேன்டா. நான் உன்னை காப்பாத்துறேன். வேண்டாம் ராஜசேகரா, நீ தப்பு பண்ற. வேண்டாம். நீ போக்குற இந்த ஈத்திர வேலைக்கு உன்னை கொல்லாம உயிரோட விட்டுட்டு போறேன்னு சந்தோஷப்பட்டுக்க. மறுபடி மட்டும் என் கண்ணுல சிக்கிட்ட, அதான் உனக்கு கடைசி நாளா இருக்கும். நான் என் நிலா கிட்ட போகணும். என் நிலா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. என்னை காப்பாத்துங்க. நான் இருக்கேன்டா. அப்ப நான் இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் கஷ்டப்படுத்த முடியாது. நீ உன் அம்மா எனக்கு கொடுத்த பரிசுரா. என் உசுறு கொடுத்தா வச்சு உன்னை நான் பாதுகாப்பேன். வா உன் நிலாட்ட போலாம். வா. விட மாட்டேன். இது ஏன் இடம்? என்னையும் மீறி என் வீராவை எப்படி வந்து கூட்டிட்டு போறேன்னு பாக்குறேன். என்னை பத்தி தெரியாதுல்ல உனக்கு. இன்னைக்கு தெரிஞ்சுப்பேன். என்னை விட்டுறாதீங்க ப்ளீஸ். என்னை நிலாட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க. என்னால் கை காலை தூய்மை அசைக்க முடியல. நான் நிலாட்ட போகணும். என்னை காப்பாத்திருங்க. நான் இருக்கேன்டா. உங்க அப்ப நான் இருக்கேன். என்னையும் மீறி உன்னைக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. பண்ணவும் விட மாட்டேன்டா. உன்னை இப்படி கையில அள்ளி சமைக்கும் போது முதல்ல நீ பிறந்ததோ உன்னை என் கையில வாங்கி நெஞ்சோட அடிச்சுக்கிட்டு உனக்கு முத்த கொடுத்த. அதாண்டா எனக்கு ஞாபகம் வருது. எங்க காதலுக்கு கிடைச்ச பரிசு அடிது. நீ பிறந்தப்ப தாண்டா உங்க அம்மாவோட காதலை நான் உணர்ந்தேன். எங்களோட பொக்கிசம் உன்னை நானும் அம்மாவும் பத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டா. என் தங்க பிள்ளை, என் பொண்டாட்டி எனக்கு கொடுத்த அவசரடி. எங்க போக்கி சண்டா இதே மாதிரி தாண்டா. நீ பிறந்தப்பமா உன்னை வாங்கி கொஞ்சிட்டு அதுக்கு இன்னைக்கு தாண்டா அந்த கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என் பிள்ளைடா நீ. என் பிள்ளை மேல இன்னும் அதே பால் மனம் அடிக்குது. இன்னும் அடிக்குது. இப்ப மட்டும் உங்க அம்மா கூட இருந்துட்டா எவ்வளவு சந்தோஷப்பட்டுப்பா தெரியுமாடா. என் தங்க பிள்ளை நான் இருக்கட்டா. அவசரம் கொடுத்து என் பிள்ளைய நான் காப்பாத்துவேன். போலாம். என் பிள்ளைய பிரிய மனசே இல்லை. இதே மாதிரி என் பிள்ளை கூட ஒட்டி இருக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லடா. எனக்கு இந்த ஒரு சந்தோஷம் போதும். என் பிள்ளைய அடிச்சு முத்து கொடுத்துட்டேன்டா. தங்க பிள்ளை போலாமா? நிலாவை பார்க்கணும்னு சொன்னல. நிலாவுக்காக காத்துக்கிட்டு இருப்பா. போவோம். அப்பா நீ இந்தியாவுக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். நீ காலையில இந்தியாவில் இருப்ப. நிலா கூட இருப்ப. அதுக்கான பல்லப்பட்டேன். நான் உன் கூட வர முடியாதான்னு தெரியல. அதிர்ஷ்டம் இருந்தா உன் கூட மறுபடியும் வாழ்றதுக்கு அது கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அப்படி இல்லைனாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நான் உன்னை அள்ளி அடிச்சு முத்தம் கொடுத்துட்டேன். நீ பிறந்தப்போ உனக்கு கொடுத்த முத்தம் இப்ப நான் மறுபடியும் கொடுத்துட்டேன். இது போதும். என் வாழ்க்கையில நான் பூர்வ ஜென்மத்தை புண்ணியத்தை அடைச்ச மாதிரி இருக்கு. போதுண்டா. நீ நான் இவ்வளவு நாளா பட்ட வலிக்கு இந்த முத்தம் எனக்கு மருந்தா போச்சு. இனிமேல நான் உன் அம்மா கூட போய் சந்தோஷமா இருப்பேன். இங்க பாரு, நீ இந்தியாவுக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க உன் அண்ணனும் கமலியும் இருக்காங்க. அவங்க உங்களை பார்த்துப்பாங்க. அவங்க 2 பேரும் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுடா. நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். என் தங்கம், என் செல்லம், எனக்கு இந்த வாழ்க்கை மறுபடி கிடைக்காதான்னு தெரியல. அதனால சந்தோஷமா போக வேண்டாம். சந்தோஷமா இந்த உலகத்தை விட்டு போவேன். உன்னை காப்பாத்திட்டு தான் அவங்க அப்பா உயிர் போவோம். உங்க அப்பா உயிர் உன்னை காப்பாத்திட்டு தான் போவோம். சரி போலாம்.
அப்பா அப்பா அப்பனை கூப்பிடுறேன் அப்பனை கூப்பிடுறேன் அப்பனை கூப்பிடுறேன் அப்பதானே அப்பதான் எவ்வளவு நாளாச்சு நம்ம வாயில இந்த வார்த்தை கேட்டு அப்பனை கூப்பிட்டுட்டா என் மனசு நிறைஞ்சிட்டு போலாம் வா. டேய் ராஜசேகரா, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு இந்த ராஜசேகரன் கிடையாது. உன்னைய மாதிரி எத்தனையோ பேரை பார்த்து உங்களை கடந்து வந்து வாழ்ந்து சாதிச்சவனா. இந்த பூச்சாண்டுக்கெல்லாம் பயப்படுவன் மட்டும் நினைக்காத. ராஜசேகரா, எனக்கு தெரியும் நீ இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு. தெரிஞ்சும் உன் முன்னாடி நான் துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு நிக்கிறேன்னா அது உன்னை பயம் காட்டுறதுக்காக இல்ல. உன் பொண்டாட்டி போன இடத்துக்கு உன்னையும் அனுப்பி வைக்கிறதுக்காக தான். உன் பொண்டாட்டியே என் கையால தான் செத்தா, இப்ப நீங்க என் கையால தான் சாக போற. அதனால நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்த வரைக்கும் போதும். 2 பேரும் சேர்ந்து சொர்க்கத்துல போய் வாழுங்க. இந்த உலகத்துல நானும் என் வீராவும் சேர்ந்து வாழ்ந்துக்கிறோம். உன்னை கொன்னுதான் அவன் கூட நான் வாழணும்னு இருக்குன்னா அதை யாரால மாத்த முடியும்? இந்த உசிரே என் பிள்ளைக்காக தாண்டி. அவனுக்காக என் உயிரை கொடுக்கறதா இருந்தா சந்தோஷமா கொடுப்பேன். ஆனா ஒண்ணுடி, என் பிள்ளைய உன்கிட்ட இருந்து காப்பாத்திட்டு தாண்டி இந்த உடம்புல இருந்து உசுறு போகும். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கடி. என்ன ராஜசேகரா, இப்ப கூட ஒரு செகண்ட் நீ என்ன இருந்தாலும் என் வீரா ஒரு அப்பான்னு உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீ ஏன் இப்ப பேசி கெடுத்துக்கிட்ட பத்தியா? இதே மாதிரிதான் உன் பொண்டாட்டி என்கிட்ட வீராப்பா பேசுறா. கடைசியில் போய் சேர்ந்துட்டா. இப்போ நீயும் அதே தான் பேசுற. அது என்ன புருஷன் பொண்டாட்டி ஒரே மாதிரி இருக்கீங்க? இப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன இப்போ என்ன பத்திரமா உன் பொண்டாட்டிக்கிட்ட உன்னை அனுப்பி வச்சிடுறேன். சந்தோஷமா அங்கே போயிருங்க. இதுக்கப்புறம் நீ உயிரோடவே இருக்கக்கூடாது ராஜசேகரா. வீரா, 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 அப்பா அப்பா. அச்சோ, நான் தான் அப்பவே சொன்னேனே ராஜசேகரா, ரொம்ப பேசாதன்னு. நீ கேட்டியா? எப்போதுமே குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு அசால்ட்டா இருக்கக்கூடாது. இருந்தா இப்படித்தான் நடக்கும். அப்பவே நான் உயிர் பிச்சை கொடுத்தேன். நீ அப்பவே ஓடினா உன் பிள்ளைக்கு அப்பனா எங்கனையாச்சும் வாழ்ந்துகிட்டு இருப்ப. இப்போ அதுவும் இல்லாம போச்சா? இப்போ உன் பிள்ளைக்கு அம்மாவும் இல்ல அப்பனும் இல்ல. நீ பேசின வாய்க்கு தான் இப்போவும் காலில் சுட்டேன். இப்பவும் நீ இவனை விட்டுட்டு போகலன்னு வச்சுக்க, அடுத்த புல்லட்டு உன் ஹாட்டுக்கு தான். இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் இல்லடி. என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளைய காப்பாத்திட்டு தாண்டி என் உசுறு போகும். உனக்கான மரணம் சீக்கிரம் தேடி வரும். இதுக்கான பிரதிபலனை நீ அனுபவிச்சே தீர்வேன். இன்னும் ஒத்துமுறை ஆணவமும் குறையல. எனக்கு கிடைக்காத இவன் யாருக்கும் கிடைக்க கூடாது. உன் கூட சேர்த்து இவனையும் அனுப்பி வைக்கிறேன். அந்த சுமித்ரா கூட சேர்ந்து 3 பேரும் உங்க சொர்க்கத்துல போய் வாழுங்க. ஏய், என் புள்ளையோட கொள்ளணும்னு நினைக்கிற உன்ன? என் புள்ளையோட கொல்ல பாக்குற? கொன்னு எரிஞ்சிடாண்டி. கடவுளே, என் உடம்புல உசுறு போறதுக்குள்ள என் பிள்ளைய பத்திரமா கொண்டு போய் என் பசங்க கிட்ட ஒப்படைச்சிடணும். அது வரைக்கும் இந்த உசுரை என் உடம்புல விட்டு வைங்க. சுமித்ரா, உன்னை தேடி நான் வர போறேன்டி. இத்தனை நாள் உன்னை பிரிஞ்சு இருந்துட்டேன். இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து நான் இருக்க போறேன்டி. நம்ம பிள்ளைய என்ன காப்பாத்திட்டேன்டி. என் தங்கமே நான் உன்னை காப்பாத்திட்டேன். இனிமேல் உனக்கு ஒன்றும் ஆகாது. இந்த உசுறு போறக்குள்ள உன்னை இங்க இருந்து எப்படியாச்சும் உன் அண்ணன் கிட்டையும் உங்க அக்கா கிட்டையும் படிச்சிடறேன். வா.